அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் புனிதமான இந்த துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் யவுமுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்குது. அது சம்பந்தமான செய்திகளையும் அதனுடைய சிறப்புகளையும் இந்த பதிவில் பேசியிருக்கிறோம். என் அருமை தந்தையே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் எனது அருமை மகளே. கேள்வியை நான் கேட்கட்டுமா அல்லது நீ கேட்கிறாயா? அது என்னோட டிபார்ட்மெண்ட், அது நான் தான் எப்போதும் கேட்பேன். சரி, உன்னோட முதல் கேள்வி என்ன? அரஃபா என்ற அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அரஃபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அறிமுகம் அல்லது சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைத்து முதல்ல 2 பேரையும் சொர்க்கத்தில் இருக்க வைக்கிறான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹுடைய ஒரு கட்டளைக்கு மாறு செஞ்சிடுறாங்க. அதனால் அல்லாஹ் சொல்லிடுறான், இனிமே உங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் இடமில்லை, நீங்கள் இருவரும் பூமிக்கு இறங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப 2 பேரும் பூமிக்கு அனுப்பப்படுறாங்க. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தில், இன்றைக்கி சவுதி அரேபியாவில் இருக்குது, அங்கேயும் இறக்கப்படுறாங்க. 2 பேரும் ஒரு காலத்தில் சந்திக்கிறாங்க. அவர்கள் சந்தித்த அந்த இடம்தான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த அரஃபா. இந்த சம்பவம் தான் அந்த இடத்துக்கு அரஃபா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வருவதற்கான காரணம் என்று சொல்லப்படுது. ஆனால் இது போன்று ஒரு சம்பவம் நடந்ததற்கான, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமிக்கு இறக்கப்பட்டது உண்மை. ஆனால் அவர்கள் இந்தியாவில் இறங்குனாங்கன்னோ அவர்கள் ஜித்தாவில் இறங்குனாங்கன்னோ இது போன்ற விஷயங்களை சொல்வதற்கான எந்த ஒரு ஆதாரமும் ஹதீஸ்லேயோ குரான்லேயோ இல்லை. அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டும்போது இருவரையும் ஒன்றாக இறக்கியதாக தான் சொல்லப்படுது. ஆனால் இது போன்று தனித்தனியாக அவர்கள் பிரிந்து இறங்கி இது போன்று அரஃபாவில் அவர்கள் ஒன்று கூடினாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் நிறைய இஸ்லாமிய கித்தாபுகள்லையும் அது போன்ற வரலாற்று புத்தகங்கள்லையும் நம்ம தேடும்போது இது மாதிரி பதிய வச்சுருக்காங்க. இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்பதையும் நாம் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அரஃபா தினம்னா என்ன? அது துல்ஹஜ் மாதத்தில் எந்த நாளில் வருது? துல்ஹஜ்ஜுடைய பிறை 9ஆம் நாள் தான் அரஃபா தினம் அப்படின்னு சொல்லப்படுவது. இந்த அரஃபா தினத்துக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னாக்கா, அல்லாஹ் முஸ்லீம்களுக்காக கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டதாக குரானில் சொல்லப்படக்கூடிய அந்த வசனம் இந்த நாளில் தான் இறங்குது. அது என்ன வசனம்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? இதை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, நான் சொல்கிறேன். இந்த வசனம் எப்போ இறங்குதுனாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 வருது. துல்ஹஜ்ஜுடைய பிறை 9ல் ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அனைவரும் அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மைதானத்தில் கூடியிருப்பாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறப்புக்கு முந்தின ஒரு மிகப்பெரிய ஒரு உரையை அந்த ஹாஜிகளுக்கு மத்தியில் நிகழ்த்துறாங்க. அப்போது அது வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு போதிச்சிருந்தாங்களோ அனைத்து விஷயங்களையும் சுருக்கமாக தன்னுடைய ஒரே உரையில், அவங்களுடைய இறுதி பேருரையில் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. இந்த உரையை அவர்கள் நிகழ்த்தி முடித்ததுக்கப்புறம் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் எனக்கு அறிவித்ததை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சஹாபாக்களிடமிருந்து பதில் வருது. லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அந்த அரஃபா மைதானத்தில் கூடியிருக்காங்க. அவர்கள் எல்லாம் ஒருமித்த குரலில் சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி, யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வசனம் இறங்குது. அது என்ன வசனம்னாக்கா,
குரானில் இருக்கக்கூடிய 5வது அத்தியாயமான சூரா மாயிதாவில் வரக்கூடிய 3வது வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும். இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்துவிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்திவிட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாமத் தீனா. இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன். இந்த வசனம்தான் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருந்தப்ப அரஃபா தினத்தன்று, அதாவது துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் இறங்குச்சு. இது சம்பந்தமாக அன்னைக்கு இருந்த யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, உங்களுடைய குரானில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கியிருந்தாக்கா அந்த நாளை மிகப்பெரிய ஒரு பண்டிகை நாளாக ஆக்கி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் எந்த வசனத்தை பற்றி சொல்கிறாங்கன்னாக்கா, இப்போ நாம் படித்த அந்த வசனத்தை பற்றி தான், சூரா மாயிதாவில் வரக்கூடிய 3வது வசனமான இந்த வசனத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்னாக்கா, யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அவர்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டதாக அல்லாஹ் அவர்களுடைய வேதங்களில் சொல்லவே இல்லை. இஸ்லாம்ங்கிறது எல்லோருக்குமான கடைசி மார்க்கமாக வந்துச்சு. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கான இறுதி மார்க்கமாக பொருந்தி கொண்டதாக இந்த வசனத்தில் சொல்லப்படுது. இதைத்தான் யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு இறை வசனத்தை ஓதுறீங்க, அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்துச்சுனாக்கா அந்த நாளை நாங்கள் பண்டிகை நாளாக ஆக்கி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் எப்போ இறங்குச்சு, எங்கே இறங்குச்சு, அது இறங்கிய இடம் என்ன, அந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருந்தாங்க என்பது எல்லாம் எனக்கு தெரியும். அல்லாஹ்வின் மீது ஆணை, நாங்கள் அப்போது அரஃபாவில் இருந்தோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் பதியப்பட்டிருக்குது. 4606வது ஹதீஸாக தாரிக் பின் ஷிஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இதுதான் அந்த அரஃபா தினம் முஸ்லீம்களிடையே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினமாக கருதப்படுவதற்கு காரணம். புரிஞ்சிச்சா? இது சம்மந்தமாக எனக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு உங்களோட ஹெல்ப்பால் நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அரஃபா தினத்தில் நம்ம ஏதாவது அமல் செய்யணுமா? ஆமாம், அரஃபா தினத்தில் ஸ்டாப். நம்ம இதை பற்றி தனி ஆடியோவில் பேசுவோம். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஜஸாக்கல்லா ஹைர் பாப்பா. ஓகே ஹேரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.